இந்த பக்கமா தானே வந்தான். ஐயோ, சரி வா கணேசா, இந்த பக்கம் போய் பார்ப்போம். என்ன கணேசா, இந்த டீ கடைக்காரன் தெரியுமா உனக்கு? நீ ஒருத்தன் ராஜு. டீ கடைக்காரனா முதலாளியா? அந்த பிச்சைக்கார பையன் எங்களுக்கு வாடகைக்கு வீடு கட்டுறதா சொல்லி என்ன பண்ணான் தெரியுமா? ஆட பாவி, அந்த கிழமை அவ்வளவு பேர் தில்லாதங்கடியா? அந்த காசுல தான் ராஜு இப்ப டீ கடை வச்சிருக்கான். அப்படியா? சரி விடு, ஆள் போனா என்ன, அந்த டீ கடை இருக்குல்ல. சரியா சொன்ன ராஜு. வா வா, நல்லா கேட்டுக்க, இது ஏன் கடை. இந்த கடைக்கு நான் தான் முதலாளி. அப்பா, என்னது? ஆமா, இது ஏன் கடை. உனக்கு சம்பளத்தை கூட்டி தர்றேன், ஒழுங்கா வேலை பார்க்கணும். ராஜு, வந்ததுக்கு கடை அமைஞ்சு போச்சு. நல்ல அமையும் கடை. யோ, உங்க முதலாளி என்கிட்ட 90,000 ரூபாய் அபேஸ் பண்ணி இந்த டீ கடையை வச்சிருக்காரு. பார்த்தல என்கிட்ட எப்படி அடி வாங்கிட்டு ஓடினாருன்னு. இத பாரு, நீ அவனை அடிக்கணும்னா அடி, தூக்கி போட்டு மிதி. அதுக்காக கல்லாலுக்கு வந்தா என்ன அர்த்தம்? கடை என்னோடதுன்னு அர்த்தம். ஆமா, ஓங்கி விட்டான்னா அத்தனை பொருள் தரையில கொட்டிடும். இந்த கடைக்கு அவனா முதலாளி? ஏதோ பார்க்க பழமா இருக்கானேன்னு கல்லாலுக்கு வந்து கணக்கு பார்க்க சொன்னேன். அவனை நீங்க முதலாளின்னு சொல்லுவீங்களா? கடை உங்க கடையாயிடுமா? என்ன ராஜு இது? கணேசா, ஒழுங்கு மரியாதை போடுங்க, இல்லன்னா போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். நண்பா, ஐயோ, இப்பவும் நான் ஏமாந்துட்டேன் ராஜு. கடையில அவன் வேலை தான் பார்த்திருக்கான். சரி இப்ப என்ன செய்யறது? அவன் இப்படி ஏமாத்திட்டானே. யோ, இன்னொரு தடவை அவன் என் கையில சிக்கட்டும், கோட்டல உருவி மாலையா போட்டுறேன். போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. வா ராஜு. முதலாளி, என்னடா போயிட்டானுங்களா? போயிட்டாங்க முதலாளி. இந்த கடைக்கு நீங்க தான் முதலாளின்னு சொன்னாங்க. நீங்க இங்க வேலை பாக்குறீங்கன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். சூப்பர்டா. நீ என்ன பண்ற? ஒரு 2 மாசத்துக்கு கடையை பாத்துக்க, நான் வெளியூர் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க முதலாளி, உங்களை இன்னொரு தடவை பார்த்தா குடல்ல உருவிடுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நான் பாத்துக்கிறேன், நீ கடையை பாத்துக்க. சரிங்க முதலாளி. என்ன கணேசா இது? ராஜு, நமக்கு வட்டி தொழில் எல்லாம் சரியா வராதுன்னு தெரிஞ்சு போச்சா? என்ன கணேசா சட்டன்னு நீ மனசு விடுற? முயற்சி செய்யணும். ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம். சேட்டுக்கிட்ட காசை கொடுத்து காரை வாங்கி சவாரி போகணும். இல்ல இருக்கிற பணமும் போயிரும். நண்பா, ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு நண்பா. என்ன? நம்ம மூர்த்திக்கு ஆக்சிடென்ட் சொன்னேன்ல, அவருக்கு ஹாஸ்பிடல்ல பணம் கட்டலான்னு காயத்ரி அண்ணி அங்க இங்கன்னு பணத்துக்காக அலையறாங்க. அவங்களுக்கு வட்டி கொடுத்தா என்ன? என்னது? அவங்களுக்கு வட்டிக்கா? வேணாம் வேணாம் வேணாம். ஏன் கணேசா? ஏன் கணேசனா? அவங்களுக்கு வேலையும் இல்ல, வருமானமும் இல்ல, அவங்க எப்படி வட்டி தருவாங்க? ஐயோ, சும்மா லூஸ் மாதிரி உளறாத கணேசா. இந்த பார், நீயும் நானும் தான் ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்காக தெருவா அலையணும். காயத்ரி நீ அப்படியே ஒரு வேலை போனா சட்டன்னு இன்னொரு வேலை கிடைச்சிடும்ல. அவங்க படிப்பு என்ன, அறிவு என்ன? அதுவும் இல்லாம நமக்கு நல்லா தெரிஞ்சவங்கல்ல, பணத்துக்கும் சேஃப்டி, எல்லாத்துக்கும் மேல நம்ம மூர்த்திக்கும் உதவுன மாதிரி இருக்கும்ல. என்ன சொல்ற கணேசா? இந்த பணமே காயத்ரி செயினை வச்சுதான் சரோஜாக்கு அடிச்சது. அத நாம அடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த பணத்தை வச்சே, அதாவது காயத்ரி பணத்தை காயத்ரிக்கே வட்டிக்கு விட்டு, ஐடியா சூப்பரா தான் இருக்கு. என்ன கணேசா யோசிக்கிற? நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் மறுக்க முடியுமா? சரி வா போலாம். அதுவும் மூர்த்திக்கு வேற இந்த பணம் உதவ போகுதுன்னு சொல்லிட்ட, இல்லன்னு சொல்ல முடியுமா? சரி வா போலாம். சூப்பர் மச்சான், வா. பாத்தீங்களா ஏகாம்பரம், அவன் எந்த அளவுக்கு உள்ள இறங்கி விசாரிக்கிறான்னு? நீங்க பேசின இடம், பார்த்த இடம்னு எல்லா இடத்துக்கும் போயிருக்கான். இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சொல்லுவினோ. அக்கா, இங்க ஹாஸ்பிட்டல்ல பில் பே பண்ணுன்னு சொல்றாங்க. எப்ப பணம் கட்டுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அக்கா. சரி இரு, நான் வந்துடுறேன். பணத்துக்காக தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். சரிக்கா. ஏகாம்பரம், அங்க மூர்த்திக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும். பணம் இனிமேதான் புரட்டணும். நான் கிளம்புறேன். இருங்க மேடம். ஹலோ,
அண்ணி, மூர்த்திக்கு ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டணும்னு நீங்க வீட்டை சொல்லியிருந்தீங்கல்ல, ஆமா. நான் ஒரு ஃபைனான்ஸ் சென்டர் கேட்டு ரெடி பண்ணிருக்கேன். நீங்க ஹாஸ்பிட்டல் வந்துடுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் ராஜு. நீங்க நேரா ஹாஸ்பிடலுக்கு வந்துருங்க. நானும் வந்துடுறேன். சரிங்க அண்ணி. சரி, நான் வரேன். மேடம் இருக்கு மேடம். என்ன ஏகாம்பரம்? என்ன மேடம் நீங்களே பிரகாஷ்க்கு வழி வச்சு கொடுத்துருவீங்க போல இருக்கு. நீங்க இங்க இல்லைன்னு சொன்னா அவன் சரின்ட்டு போயிடுவானா? அந்த பிரகாஷ் ஒரு கண்கொத்தி பாம்பு மேடம். டேய் படாங்க, மாடிக்கு போய் பிரகாஷ் எந்த இடத்துல நின்று நம்ம வீட்டை நோட்ட வர்றான்னு பாரு. அண்ணா போயிருப்பானே. அண்ணா நீங்க அரசியல்ல சாணிக்கேன அவ நம்ம தெருமுனையில நின்னுட்டு நம்ம வீட்டையே முறைச்சு பாத்துட்டு இருக்கானே. சரி நீ போ. சரிங்கண்ணா. நான் சொல்லல மேடம், ஏன்னா அவன் புத்தி அப்படி. நல்ல வேலை. ஆனா நான் ஹாஸ்பிடலுக்கு போயாகணுமே. ஏய் உன் புடவை ஒண்ணு மேடத்துக்கு கொடு போ. மேடம் இவ புடவை நீங்க கட்டிட்டு கார்ல போங்க, பசங்க வந்து விட்டுருவாங்க. ஏய் என்னடி நிக்கிற, போய் சேலை எடுத்துட்டு வா. ஏய் எங்கடி போற? மேல காஞ்சிட்டு இருக்க புடவை எடுத்துட்டு வரேங்க. போ. இந்தாங்க, உங்களுக்கு எந்த புடவை வேணுமோ எடுத்துக்கோங்க. ஏய் அவங்க என்ன ஜவுளி எடுக்க வந்தாங்க? ஏதோ ஒரு புடவை குறி, அவசரம் தெரியாம. ஏகாம்பரம் பொண்டாட்டி எங்க போறா? மூர்த்தி நீ இப்படி படுத்து கிடக்கிறது பார்த்து என் நெஞ்சு வலிக்குதுடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு சகல. நீ வருவடா, நீ எந்திரிச்சு வருவடா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா குடிப்போம்டா. ஒண்ணா குடிச்சு ஒண்ணாவே வாந்தி எடுப்படா. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஹலோ, தள்ளுங்க முதல்ல. அவரே முடியாம படுத்து கிடக்குறாரு, நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ 4 நல்ல வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா குடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க எப்பவுமே அப்படித்தானே இருப்போம். பாருங்க நேசா, சகல கண் கலங்கலாப்ல. கலங்கா சகல, நீ நல்லபடியா வந்ததும் முதல் பாட்டி உனக்கு தான் சகல. முதல்ல வெளியே போறீங்களா? போங்க. வா வா கணேசா வா. வினோதினி, அவர் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்த ஒரே சொத்து தாலி ஒண்ணுதான். அதை நான் வித்துட்டேன். அதுல வந்த பணம் தான் இது. இதுல 25,000 ரூபாய் இருக்கு. இத வச்சு அவன் ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிடுமா? வினோதினி, என்ன பிச்சை போடுறியா? யாருக்கு வேணும் உன் காசு? என்னம்மா இது? பில் கட்டணும்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் தாலியை வித்தேன். எதுக்காச்சும் கொஞ்சம் உதவுமே. நீ பிச்சை போடுற அளவுக்கு வந்துட்டியா? இவருக்கு ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளவு தெரியுமா? 80,000 ரூபாய். நீ கொடுக்கிற பணத்தை நான் வாங்கணுமா? என் தம்பிக்கு உதவ கூட முடியாத பழிகாரி ஆயிட்டனே. பணம், பொல்லாத பணம் எல்லாம் உன்னால வந்தது. நீங்க இந்த ஊருக்கு வராம இருந்திருந்தா இத்தனை பிரச்சனை வந்திருக்குமா?
என்ன ராஜு இது? வினோதினி இப்படி முரட்டுத்தனமா பேசுது. அந்த அம்மா தாலி வித்த பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லுது. இது என்னடான்னு இப்படி பேசுது? விடு, அவங்க சொன்ன நம்ம ஏன் பேசணும்? வா அப்படி போய் நிப்போம். பேசாம வா. என்ன கணேசா சொல்றேன்? காயத்ரி வந்துட்டாங்க. நீ இந்த பணத்தை கொடு, நான் ஒளிஞ்சுக்கிறேன். ஏன் நீ வாங்க கணேசா. நீ ஒருத்தன் தெரிஞ்சவங்க பணம் தெரிஞ்சா வட்டி சரியா வராது. அதனால இந்த பணத்தை நீயே போய் கொடு. அப்படியா? சரி, நான் கொடுத்துறேன். போராஜு. எதுக்கு ஜெர்க் அடிக்கிறான்? அண்ணி அண்ணி இந்தாங்க அண்ணி. எவ்வளவு இருக்கு? 1 லட்சம் கேட்டேன் அண்ணி, கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ராஜு. அண்ணி இதுல 80,000 இருக்கு அண்ணி. என்னது 1 லட்சம்னு சொன்னீங்க? ராக்கெட் வட்டின்னு சொன்னாங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். தெரிஞ்ச இடத்துல தான் வாங்கினேன் அண்ணி. எந்த வட்டியா இருந்தா என்ன ராஜு? மூர்த்தி இந்த நிலைமையில இருக்கும்போது அதெல்லாம் யோசிக்க முடியுமா? பணம் தேவைப்படுதே. சரி வினோ, பணம் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். சரிக்கா. ராஜி, ரொம்ப நன்றி ராஜி. என்ன வேணும் நீ? ஏன் சகல ஆச்சே? நான் இது கூட செய்யலன்னா எப்படி? என்னப்பா சட்டுன்னு 10,000 ஒரே அமுக்கு அமுக்கிட்ட? வட்டி தொழில்னா அப்படிதானே. இதுல 5,000 இருக்கு. ராஜு 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 விடு கணேசா, விடு. பாட்டி புடிச்சுக்கத்தோம்ல, அதுதான் இந்த கமிஷன் எடுத்துக்கிறேன். நீ தெய்வம். சரி வா, நம்ம மேட்ருக்கு போவோம். மேட்ரா? கையில காசு இருந்தா குவார்டர் தானே. இல்ல, நம்ம மூர்த்தி மச்சான் இந்த நிலைமையில இருக்கும்போது நாம மட்டும் எப்படி குவார்டரை வாங்கி சகல வயல ஊத்தலாம் தான். ஆனா வினோன் டாக்டர் திட்டுவாங்கல்ல. வா நம்ம சோகத்தை குடிச்சு தீப்போம். கமான் கமான். டேய் இங்க வா. அண்ணே, மாடிக்கு போய் அவன் அங்கேயே தான் இருக்கானா இல்ல போயிட்டானான்னு பாரு. சரிண்ணா. இன்னும் காணுமே. ஒருவேளை ஏகா வீட்டுல அந்நியார் இல்லையோ? நாம தான் தப்பா நினைச்சிட்டோமோ? இவ்வளவு நேரம் ஆகியும் வரலன்னா அந்நியார் இல்ல போல இருக்கு. அண்ணே அண்ணே, அவன் இப்பதான் போறானே. பத்தியா எவ்வளவு உஷாரா இருக்கான்னு? அவனை பார்த்து நீங்க எல்லாம் கத்துக்குங்கடா. சரிண்ணே. வா, ஒரு வழியா இப்பயாவது போனானே. நீங்க இங்க சும்மா நின்னு கத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. பாருங்க, அவர் அடிக்கடி மயங்கிடுறாரு. சீக்கிரம் பார்த்துட்டு வெளியில போங்க. வினோ, என்னக்கா பணம் கட்டியாச்சா? பணம் கட்டியாச்சு வினோ. என்ன இருந்தாலும் ராக்கெட் வட்டின்னு ராஜி சொல்றாரேக்கா. என்ன பேசுற நீ? எந்த வட்டியா இருந்தா என்ன? இவர் இந்த நிலைமையில இருக்கும்போது அதெல்லாம் யோசிக்க முடியுமா? எத்தனை லட்சம் ஆனாலும் காப்பாத்தணும் வினோதினி. இன்னும் 1-2 இடத்துல பணம் கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லிருக்காங்க. அக்கா, நீ எனக்காக எவ்வளவுலாம் கஷ்டப்படுற பாத்தியா? என் அக்கா எனக்காக எவ்வளவுலாம் பண்றாங்கன்னு. நீ என்னடான்னா தாலியை வித்த அது இதுன்னு இங்க வந்து சீன் போடுற. வினோதினி, ஏதோ என்னால முடிஞ்சதை செய்யணும்னு நினைச்சேம்மா. என்ன வினோதினி, என்னாச்சு? அக்கா, நீ இவருக்காக பணத்துக்கு கஷ்டப்பட்டு ராக்கெட் வட்டியில கூட பணம் வாங்கிட்டு வந்துட்ட. ஆனா இதுங்க தம்பிக்கு உதவுற மாதிரி தாலியை வித்த அதை வித்தன்னு பணத்தை கொண்டு வந்து குடுக்கறாங்க. எதுக்கு தெரியுமா? நாங்களும் இருக்கோம்னு சொல்லிக்கிறதுக்கு. இதுங்களை எல்லாம். ஏய், இங்க வா. பிரகாஷ் உன்னை எங்க கூட்டிட்டு போனா? தம்பி, என்னப்பா இவ ஏதேதோ சொன்னா? என் தம்பி கிட்ட யாரோ சண்டை போட்டாங்களாமே, யாரு? ஏகாம்பரம் தாமா. அண்ணேர, இந்த சாரி எது? என்ன என்ன கேள்வி இது? என்ன கேள்வினா? இது ஏகாம்பரம் பிராட்டி சேலை தானே? என்னக்கா இது? என்ன சொல்றாரு? சொல்லல, வளராரு. நானா வளர்றேன்? ஏகாம்பரம் வீட்டு மாடியில காஞ்சிட்டு இருந்த இந்த சேலைய ஏகாம்பரம் பொண்டாட்டி எடுத்ததை நான் பார்த்தேன். கொஞ்சம் நிதானமா யோசிச்சிருந்தா அங்கேயே கைங்களமா பிடிச்சிருப்பேன். வீட்டுல உங்க செருப்பு இருந்தப்பவே நான் டவுட் பட்டேன். அப்பவே உள்ள போந்து நல்லா தேடி இருக்கணும். என்ன பிரகாஷ், சம்பந்தம் இல்லாம வளர? மறுபடியும் வளர்றேன்னு சொல்லாதீங்க. நாங்க வந்தப்போ நீங்க அங்க இருந்திருக்கீங்க. அந்த ஏகாம்பரம் அவன் பொன்னாடி சேலையை கொடுத்து உங்களை தப்பிக்க விட்டுருக்கான்.
நான் தான் ஏமாந்துட்டேன். என்ன வினோதினி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு? அப்போ நான் ஏகாம்பரம் வீட்டுக்கு போனேன்னு சொல்றாரா? அண்ணேர, நீங்க இல்லன்னு சொன்னா இது இல்லன்னு ஆயிடுமா? பிரகாஷ், என்ன நீங்க எங்க அக்காவே இவருக்கு எப்படி பணம் கட்டுறதுன்னு அங்க இங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. வினோதினி, நீ புரிஞ்சுக்காம பேசுற. உங்க அக்கா இந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் உள்ள போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா? என்ன எங்க அக்கா தான் இவரை கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்றியா? அதுதான் உண்மை. வாய் மூடு. என் அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. முதல்ல அக்காவையும் மாமாவையும் பிரிக்க பார்த்த, இப்போ என்னையும் அக்காவையும் பிரிக்க பாக்குறியா? அது நடக்கவே நடக்காது. என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அது என் அக்காவால தாங்கவே முடியாது. அப்படின்னு வர நீ நம்பு, எனக்கு அவசியம் இல்ல. கொஞ்சம் நிதானமா யோசிச்சிருந்தா சிக்கிருப்பாங்க. என்ன பிரகாஷ், நீ ஒரு புடவை கலரை பார்த்தா கூட நான் தான் அதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இனி உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? அண்ணே, அண்ணே. ஏய் பிரகாஷ், நீங்க கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதுக்கு பதில் சொல்லணும்ல. அண்ணே, கண்ணை திறந்து பாருங்கண்ணே. சொல்லுங்கண்ணே, அந்த ஏகாம்பரம் தானே உங்களை அடிச்சதா? அவன் திட்டம் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். கார்ல அடிச்சு தூக்கியிருக்காங்க. சொல்லுங்கண்ணே, லக்ஷ்மி அம்மாவையும் சங்கீதாவையும் கடத்தினது இவங்க தானே? அந்நியர் தானே? சொல்லுங்க. சொல்லுங்க. கொஞ்சம் தள்ளுங்க. என்ன விட பாத்துட்டு இருக்க? கேள்வி கேக்குறேன்னு இவர் உயிரை வாங்கிட்டு இருக்காரு. நீ பாத்துட்டு இருக்க? இவர் மறுபடியும் மயக்க போடுவா? நீங்க சிஸ்டர், புரியா இல்லையா? முதல்ல மூர்த்திக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. என்னாச்சு? பேஷண்ட்டை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? எல்லாரும் வெளியே போங்க. போங்க போங்க போங்க. என்ன நேரே பயந்துட்டீங்களா? ஏன் நான் ஏன் பயப்படுறேன்? பின் எதுக்கு நர்ஸை கூப்பிட்டீங்க? என்ன வெளியே போக சொன்னீங்க? தெரிஞ்சு போச்சா நேரே? நான் கண்டுபிடிச்சது யோசிச்சது எல்லாமே உண்மை. இதுக்குள்ள நீங்களும் ஏகாம்பரமும் தான் இருக்கீங்க. அந்த உண்மையை நோக்கி நான் நகர்றேன்னு தெரிஞ்சதும் நீங்க ஏகாம்பரத்தை போய் பார்த்திருக்கீங்க. அந்த நேரத்துல நான் அங்க வந்ததும் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. என்னை ஏமாத்த புடவையை மாத்தி கட்டிருக்கீங்க. இங்க மூர்த்தி அண்ணங்கிட்ட விசாரிச்சா நடுங்குறீங்க. இந்த பதட்டம் பயமே நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் சாட்சி சொல்லுது அண்ணியாரே. ஆனா இது தாங்காதா? சொல்லு சத்யா. பிரகாஷ், நான் அம்மன் கோயில்ல இருக்கேன், வரீங்களா? அம்மன் கோயிலா? ஆமாங்க. என்ன விஷயம்? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? நீங்க நேர்ல வாங்க சொல்றேன். என்ன சொல்ற? வாங்கல சொல்றேன். வினோ, வினோ, நீ என்ன யோசிக்கிற? இல்லக்கா, இவன் சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா. அந்த ஏகாம்பரத்தோட டிரைவர் தான் அடிச்சான்னு நீ சொன்ன, ஆனா இவன் ஏகாம்பரம் தான் அடிச்சான்னு சொல்றான். அந்த மளிகை கடைக்காரன் வேற அவர் சட்டைய புடிச்சான்னு வேற சொல்றான். என்னக்கா இது? அப்படின்னா அந்த ஏகாம்பரம் நமக்கு எதிர திரும்பிட்டாரா?